புது புக்கு 11th இயல் 4 சான்றோர் சித்திரம். சான்றோர் தான் அவர் யாருக்கு? தமிழ் மொழிக்கு சிறந்த பங்காற்றியவர் அப்படின்னு அர்த்தம் சான்றோர்னா. செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி போப் பட்டப்பேர் போல் இருக்கு. பொன்மன செம்மல் யாரு? புரட்சியா? ஆமாம். இது செந்தமிழ் செம்மல். செந்தமிழுக்கு நிறையா உலகம் ஃபுல்லாக பரப்புனாரா. 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார். சென்னை அடைந்த போப் சாந்தவம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாட்டினார். அதான் வரும்பொழுது என்ன பண்ணார்? எத்தனை 8 மாதமா? 8 திங்கள் தானே. பாய்மர படங்களில் வரும்பொழுதே கற்றுக்கிட்டு வந்துட்டார். ஆங்கிலரான அவரின் தமிழ் உரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பளித்தது. சொன்னல வெளிநாடுக்காரன் தமிழ் பேசுகிறோம்னா வியப்பாக பார்ப்போம். அதேமாதிரி வியப்பு. தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது மொழிபெயர்ப்புகள் திருக்குறள், திருவாசகம் அதெல்லாம் சிறப்பு வாய்ந்தவை என்றார். போப் அவர்கள் தஞ்சாவூர் வாழ்ந்த பொழுது, தஞ்சாவூருக்கு எப்போ வருவார்? போய் கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அங்கேருந்து சாந்தவமிலேருந்து எங்கே போகிறாரு? திருநெல்வேலி. அங்கேருந்து இங்கிலாந்து போயிட்டு திரும்ப தஞ்சாவூருக்கு வர்றார். தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார். இலக்கிய இலக்கணங்கள் அப்போதுதான் தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதென்று என்று கண்டு பள்ளி மாணவர்கள் நம்ம தானே படித்தா புரியாது, எப்பயுமே புரியாது. நன்னூல் தமிழ் இலக்கண நூல்கள் இதெல்லாம் சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார். புரிகிற மாதிரி எழுதி வெளியிட்டார்னு பார்த்தோமா? மாணவர்களுக்கு கேள்வி பதிலாக இருக்கும், பெரியவங்களுக்கு புத்தகமாக வெளியிட்டார்னு பார்த்தோம். ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட்புக் எழுதினார். ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் பாருங்கள். அப்போ தான் அறிவு வளரும். இல்லைன்னா முட்டா பயிலுக்கு தான் இங்கே நம்ம மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கலாம். பாவம் அவனுங்க திறமையெல்லாம் அழித்து நாசம் பண்ணுறோம். அது மட்டும் நல்லா தெரியும். அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜி போப். ஓகேவா?